தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. சாத்தானின் வல்லமையை உரிந்து போடுதல். நம்மை நசுக்க நினைக்கும் எதிர்ப்புகளை நாம் சந்திக்கும் போது, அதன் வழியாக கடந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லாதிருக்கும் போதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபியுங்கள். நம்முடைய எஜமான் அதை செய்தார். கோபமடைந்த சுயநீதி பாராட்டும் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு ஓநாய்களைப் போல திரிந்த போது, இயேசுவோ தேவராஜ்யத்தை பூமியில் கட்ட மும்முரமாக முன்னேறி கொண்டிருந்தார். எதிரியின் பயமுறுத்தல்கள், கிரியைகளின் நிமித்தம் அவருக்கு தாமதிக்க நேரமில்லை என அறிந்திருந்தார். அவர் முழுவதும் ஜெபித்தார். பிதாவின் கரம் அசைகிறவரை தன் ஜெபத்தை நிறுத்த அவரால் இயலவில்லை. பிதா வாக்கு கொடுத்திருக்கிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். பிதாவை பிடித்திருந்த பிடியை இயேசு தளர்த்தவில்லை. அந்த வல்லமையான ஜெபத்திற்கு பின் அவரை நெருங்க நினைக்கிற பிசாசு மற்றும் அவன் கூட்டத்தின் பயமுறுத்தல்களை சந்திக்கும் தைரியத்தை பெற்றவராக காணப்பட்டார். இருதயத்திலும் மனதிலும் தெளிவுள்ளவராக தன் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை குறித்த பிதாவின் சித்தத்தை சுமக்க தெரிந்து கொள்ள முன் சென்றார். அவரது தெரிந்து கொள்ளுதலில் துளியும் பிழை இல்லை. ஜெபத்தினால் பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்ள அவர் வீரத்தை பெற்றிருந்தார். ஜெபம் நம்மை எதிர்க்கும் எதிரியின் வல்லமையை உரிந்து போடுகிறது. தேவனுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.